வெல்கம் டு வைப்ரஸ். நம்ம இந்த வைப்ரஸ்ல கிரேட் 5 ஸ்காலர்ஷிப்கான உதவிக்கு ஒரு 10 பார்க்கணும். ஈஸியாக வரக்கூடிய ஒரு 10 கேள்வி பொதுவாக பார்ட் 2 பேப்பர்ல உங்களுக்கு வரும், உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி வரக்கூடிய சில கேள்விகள் பொதுவாக, அதாவது அந்த சுற்றோடர் பகுதியில் வரக்கூடிய கேள்விகளாக தான் இருக்கும். அதில் கொஞ்சம் பார்ப்போம், ஒரு 10 கேள்விகளை பார்ப்போம். எளிமையான முறையில் அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது. இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தை இருந்தால் குழந்தை என்னோட இணைந்துருங்க. அதுக்கு ஓகே, வாங்க பேப்பர்ஸ் வழங்குற பொது அறிக்கை கேள்விகள் எக்ஸ்க்ளூசிவான கேள்விகளை பார்ப்போம். ரைட், ஓகே. இதில் நம்ம முதலாவது கேள்வி பார்ப்போம். இதில் முதலாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, இலங்கையின் அதிகார பொருளிய பேர். இலங்கைக்குள்ள ஒரு முழுமையான பேர் ஒன்று இருக்கு. இலங்கை ஸ்ரீலங்கா சொன்னாலும் அதுக்கு முழுமையான பேர் இருக்கு. ஜனநாயக அல்லது சனநாயக சோசலிச குடியரசு என்பதுதான் சரியான ஆன்சர். பார்க்கலாம். ஜனநாயக சோசலிச குடியரசு என்பதுதான் சரியான ஆன்சர். ஓகே, அடுத்த நம்ம என்ன கேள்வி பார்ப்போம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலவச தெரியும், இலவச கல்வி அறியப்பட்டவர் இருக்கிறார். அவரைத்தான் இலவச கல்வியின் தந்தை நிலைக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இலவான ஒரு கேள்வி தெரியும். இலவச கல்வியின் தந்தைன்னு சொல்லப்படுறவர் CWW ரவீந்திரா என்பது நமக்கு முதல்ல ஃப்ரீயா, அதாவது இலவசமாக வழங்கியவர் நாட்டு. ஓகே, இப்ப நம்ம மூணாவது கேள்வி பார்ப்போம். பொதுவாக இலங்கை வரலாறு இருக்கு. இலங்கை வரலாறு ஒரு நூல்கள் இருக்கு. பொதுவா எல்லா நூலையும் சொல்ல மாட்டாங்க. இதுக்கு ஆதாரமாக இருந்த ஒரு முக்கியமான 2 நூல்கள் காணப்படுகிறது. அந்த 2 நூலையும் பார்ப்போம். என்னென்ன நூல்களும் தெரிஞ்சிருக்கு, நீங்க படிச்சிருக்கீங்க. ஒன்று மகாவம்சம், அது 2வது சூழவம்சம். சொல்ற 2 நூல்கள் தான் இலங்கையுடைய வரலாற்றை கூறுகின்ற நூல்களாக கருதப்படுகிறது. ஓகே, நம்ம அடுத்த 4வது கேள்வி பார்ப்போம். இது மலைவீழ்ச்சி சம்பந்தமான ஒரு கேள்வி. இலங்கையை பொறுத்த வரைக்கும் அதிகமான மலை வீழ்ச்சி வந்து ஒரு இடத்துல பொதுவாக இதை நம்ம தெரிந்து கொண்டோம். இதுல இந்த பேர்ல ஒரு தேயிலை கூட இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை நம்ம சொல்றது வட்டவரை சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருந்தா அதிகமான மலை வீழ்ச்சி இலங்கை கிடைக்குது. ஸோ இந்த பேரை தான் அந்த தேயிலைக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ வட்டவரை என்பது அதிகமான மலை வீழ்ச்சி பெறுகின்ற ஒரு இடம் வந்து இலங்கையை பொறுத்தவரை. அடுத்த 5வது கேள்வி பார்ப்போம். அதிகமான மலை வீழ்ச்சியை வட்டவரை பெறுவது போது இலங்கையில மிக குறைந்த மலை வீழ்ச்சி பெறுவது இருக்குது. இது மன்னார் மாவட்டத்துல காணப்படும் இந்த இடம். இந்த இடத்துல பெறுவது மரிச்சிக்கட்டி சொல்லுவாங்க. ஓகே, அந்த மரிச்சிக்கட்டி தான் மிக குறைந்த மழையை பெறுகின்ற ஒரு இடம். அதே போல 6வது கேள்வி நம்ம பார்த்தோம்னா, உங்களுக்கு தெரியும் பாடசாலையில் இலவச சிறுடை துணியெல்லாம் கொடுக்குறாங்க. இதை அறிமுகம் செஞ்சவர் உங்களுக்கு தெரியும். இலங்கையில அண்மை காலத்துல வந்த ஒரு ஜனாதிபதி ஒருவர் தான் இலங்கைக்கு மாணவர்களுக்காக இலவச சிறுடைய பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கியது. உங்களுக்கு தெரியும், இவரும் ஒரு ஜனாதிபதி. இவர் ஆர் பிரேமதாசா என்பவர். இவர் ஒரு நிறைவேற்ற அதிகாரி கொண்ட ஒரு ஜனாதிபதியாக இலங்கையில காணப்பட்டார். ஓகே, இவர்தான் இந்த இலவச சிறுடைய அறிமுகப்படுத்தியவர். அதே போல 7வது கேள்வி பார்த்தோம்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும் இலங்கையில அதாவது விவசாயத்துக்காக நிறைய குளங்களை மன்னர்கள் கட்டியிருக்காங்க. அப்படி அதிகமான குளங்களை கொண்ட மாவட்டம் எதுன்னு உங்களுக்கு தெரியும். இலங்கையில ஒரு பெரிய ஒரு மாவட்டம் தான். இலங்கையில அதிகமான குளங்களை கொண்ட மாவட்டமாகவும் கருதப்படுகிறது. இலங்கையில பெரிய மாவட்டம் எதுன்னு நீங்க கட்டாயம் சொல்லுங்க, அதோட அனுப்புறம். அதே போல அந்த மாவட்டத்துல அதிகமான குளங்களை கொண்ட மாவட்டமாக காணப்படுது. இதுதான் அதிகமான குளங்களை காணப்படுது. அதே போல 8வது கேள்வி பார்த்துக்கிட்டோம்னா, அவங்களுக்கு தெரியும் இலங்கையில ஒரு தேசிய இலச்சினை ஒன்று லோகோ சொல்றோம். இலங்கைக்கு ஒரு லோகோ ஒன்று இருக்குது. தேசிய கொடி அல்ல, ஒரு இலச்சினை ஒன்று வடிவமைத்திருக்கு. இந்த வடிவமைத்தவர் வந்து ஒரு தெரிஞ்சிருக்கும். இவருடைய பேர் தான் வந்து SM செனவிடத்தில என்பதுதான். இலங்கையிலே இலச்சினையை மறந்துடக்கூடாது. தேசிய கொடி அல்ல, இது இலச்சினை என்பதை வடிவமைத்தவர் இவர்தான் செனவிடத்தில். ஓகே, அதே போல 9வது கேள்வி பார்த்தோம்னு சொன்னா, இது ஒரு சூழலோட சம்பந்தப்பட்ட உயிரினம் சம்பந்தமான ஒரு கேள்வி. வண்ணத்து பூச்சி உங்களுக்கு தெரியும், பட்டர்ஃப்ளைஸ். இது இலங்கையில பல வகையான வண்ணத்து பூச்சிகள் காணப்படுது. இது எத்தனை வகை காணப்படுதுன்னு இருக்கு. அதாவது இலங்கையில காணப்படுகிற வண்ணத்து பூச்சிகள் எண்ணிக்கை, வண்ணாத்தி பூச்சி இனங்களின் எண்ணிக்கை எத்தனை வகையான இனங்கள் காணப்படுது நமக்கு சொன்னா, உங்களுக்கு தெரியும் இலங்கையில பொறுத்த வரைக்கும் 23 வகையான வண்ணாத்தி பூச்சிகள் காணப்படுது. இது எண்ணிக்கை அல்ல,
இது இனங்கள், அதாவது வகை 23 வகையான. ஓகே, நம்ம இப்ப கடைசியா இறுதி கேள்வி வந்திருக்கோம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆறுகள் காணப்படுது. உங்களுக்கு தெரியும், மலைநாடு இருக்கு, கரையோரம் அதாவது கடலோர பகுதிக்கு நிறைய ஆறுகள் வந்து கொண்டு இருக்குது, கிளைகளாக இருக்குது, பல பேர்கள் இருக்குது. ஆனா இருந்தாலும் இலங்கையில நிறைய இடங்கள் ஆறுகள் இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல ஆறுகள் இல்லாது. ஆறுகள் இல்லாத ஒரு இந்த இடத்துல இலங்கையில ஆறுகள் இல்லாத ஒரு இடமாக கருதப்படுகிறது. அதை பார்த்து சொன்னா யாழ்ப்பாணம் தான் ஆறுகள் இல்லாத இடங்களாக கருதப்படுது. ஏனைய இடங்கள்ல பொதுவாக அந்த ஆறுகள் ஓடுகின்றன. சொன்னா அது மலைநாடுகளிலிருந்து வருகிறது, கரையோரத்தி அதாவது கடலை நோக்கி வருகின்ற ஆறுகள் கிளைகளாக பிரிந்து போறதெல்லாம் எல்லா இடத்துல காணப்படுது. யாழ்ப்பாணம் சில குட்டி குட்டி தீவுகளாக கடல் வந்து சூழ காணப்படுவதால அங்கு ஆறுகள் இல்லை என்பதை ஞாபகத்தை சொல்லுங்க. ஸோ மிக இலகுவான 10 கேள்விகள் உங்களுக்காக தந்திருக்கோம். ஸோ இது போல உங்களுக்கு நிறைய கேள்விகள் தேவைன்னு சொன்னா வந்து இணைஞ்சிருங்க. உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் சம்பந்தமான, பொது அறிவுகள் சம்பந்தமான, அறிவோட நுண்ணுரைகள் சம்பந்தமான நிறைய கேள்விகளை வழங்கும். ஓகே, தேங்க்யூ.